ஹலோ எவ்ரிவன். நம்பிக்கையே தைரியம், தைரியமே ஆரோக்கியம், அவநம்பிக்கையே அதைரியம், அதைரியமே நோய். நம்மில் பலருக்கு நோயை காட்டிலும் நோயை பற்றிய பயமே பல நேரங்களில் மிகப்பெரிய மனோரீதியான அச்சுறுத்தல்களுக்கு நம்மளை ஆளாக்கி மேலும் உடல் ரீதியான ஒரு துன்பத்திற்கு நம்மை வழிநடத்தி செல்கிறது அப்படின்றதுதான் உண்மை. அநேக நேரங்களில் நாம் கேள்விப்பட்ட நோய் தாக்கங்கள், நோயின் தன்மை, பிறரிடமிருந்தோ சரியா நேரடியாக நாம் கண்டதை வைத்தோ இதே நோய் எனக்கும் வந்து விடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் நாம் வாழும் வாழ்க்கை தான் இன்று அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரே காரணம், நான் வந்து எந்த ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், என்னிடம் ஆரோக்கியமான சிந்தனையோ, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களோ, ஆரோக்கியமான பயிற்சிகளோ என்னிடம் கிடையாது. அப்ப இத்தகைய ஒரு உடல் ரீதியான அச்சுறுத்தலுக்கு நானும் உட்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை என்றுனாலும் எனக்கும் வரும் அப்படின்ற ஒரு மன அச்சமே இதற்கு மிக முக்கிய காரணம். சரிங்களா? இத வந்து ஆன்சியோலைட்டிக் டிஸார்டர்ஸ், ஆன்சைட்டி டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் அப்படின்றது ஒரு பக்கம். பட் மனதளவில் எழக்கூடிய இந்த ஒரு பயம் சார்ந்த உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் இன்னைக்கு அதிகமாக நாம் பார்க்கிறோம். சரி, நோய் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 8000த்திற்கும் மேற்பட்ட பட்டியலிடப்பட்ட நோய்கள் வந்து இன்று இருக்கிறது. சரி, இந்த நோய்கள் எல்லாத்திற்குமே தீர்வு உண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீர்வுகளை நாம் பல்வேறு மருத்துவ துறைகளில் நாம் வழிவகை செய்து, அதன்படி இன்று நாம் பின்பற்றிக் கொண்டு, அதை வெற்றிகரமாக எடுத்து முன்னிலைப்படுத்தி, அதை சரி செய்து கொண்டு இருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் எந்த மருத்துவம் சிறந்தது? ஆங்கில மருத்துவம் சிறந்ததா? சித்த மருத்துவம் சிறந்ததா? ஆயுர்வேத மருத்துவம் சிறந்ததா? யுனானி சிறந்ததா? இல்ல இயற்கை மற்றும் யோகா சிகிச்சை முறைகள் சிறந்ததா? அப்படின்ற ஒரு விவாதம் நான் இங்கு முன்வைக்கவில்லை. சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நோய் எதுவாக இருப்பினும், அது தோன்றிய வழி எவ்வழியோ அவ்வழியே அதை சரி செய்ய வேண்டும். சரிங்களா? அப்ப இது எப்படி தோன்றிய வழியை கண்டறியக்கூடிய திறன் முழுமையாக எதில் குறிப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத பற்றிய ஆராய்ச்சிய நாம் மேற்கொள்வோமேயானால், சரிங்களா, நோய் காரணி, நோய் கண்டறிதல் அப்படின்றதுதான் முதலாக இருக்கும் எந்த ஒரு சிகிச்சை முறையிலும். அப்ப அந்த நோய் கண்டறிதல் அப்படின்றதுல மிகவும் முக்கியமாக கொடுக்கப்பட்டது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த நோய் எனக்குள் இருக்குமோ அப்படின்ற ஒரு பய உணர்வே வெகு விரைவாக நம்மை அந்த நோய்க்குள் எடுத்துச் செல்லும் அப்படின்றது வந்து ஒரு அ ஜப்பான்ல நடந்த ஒரு ஆய்வு. சரிங்களா? இந்த ஆய்வின்படி அ அறிக்கையாக அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆய்வுல வந்து ஒரு சாம்பிள் ஆஃப் ஒரு 100 பீப்பிள், ஒரு 100 பேரை எடுத்துக்கொண்டு பார்த்ததில், அந்த 100 பேரில் வந்து அதிகமான ரிஸ்க் குரூப்ல இருக்கக்கூடிய இந்த புகைப்பிடிக்கும், மதுப்பழக்கம் இருக்கக்கூடியவர்கள், தன்னை பற்றிய எந்த ஒரு பயமும் ஆரோக்கிய நிலைகளில் இல்லாதவர்கள் எல்லாருமே ஆரோக்கியமாகவே இருந்திருக்கிறார்கள். மீதி ஒரு 50% பேர் எந்த ஒரு பழக்கவழக்கமும் இல்லாத நிலையிலும் மனதிற்குள் ஒரு அச்சத்தோடு, சரியா, எனக்கு வந்து இந்த கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் வந்து விட்டால் நான் என்ன செய்வேன்? எனது மூதாதையருக்கு இருந்துச்சு, என்னோட முன்னோர்களுக்கு இருந்துச்சு அப்படின்ற ஒரு பய உணர்வோடு இருப்பவர்களுக்கு அதிகமாக இந்த நோய் தாக்கம் இருந்தது அப்படின்றது ஒரு ஆய்வறிக்கை தெளிவாக குறிப்பிடுகிறது. அப்ப இதற்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைக்கோசோமேட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. மனதளவில் எழக்கூடிய அச்சம் உடலளவில் ஒரு பாதிப்பை கொடுக்கிறது அப்படின்றது. அப்ப இது ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பய உணர்வு, இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே உங்க பாடிக்குள்ள ஒரு எமர்ஜென்சி ஹார்மோன ஆப்டிமமா வச்சிருக்கு. கார்ட்டிசோல் அப்படின்ற இந்த எமர்ஜென்சி ஹார்மோன அளவுக்கு அதிகமாக வைத்திருக்கும்போது, ஹாப்பினஸ் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த டோபமைன் அப்படின்றதனுடைய அளவு மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்ப இத்தகைய ஒரு எமர்ஜென்சி ஸ்டேட்லயே உங்க பாடி வந்து ஆங்ஸைட்டியும், ஒரு ஆன்சியோலைட்டிக் கண்டிஷன்லயே நம்ம வந்து மனதளவில் இருந்து கொண்டிருக்கும் நிலையில் என்ன ஆகிறது, உடலுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர்ஸ் லிஸ்ட் டவுன் பண்றாங்க. 250க்கும் மேற்பட்ட, சரிங்களா, புண்களை உண்டு செய்யக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி புண் அப்படின்றத நான் என்ன சொல்றேன்னா, இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, லாரிஞ்சைட்டிஸ், ஃபேரிஞ்சைட்டிஸ், ஈசோஃபேஜைட்டிஸ்,
ரிஃப்ளெக்ஸ் இசோஃபெஜைட்டிஸ் இல்லையா, கோலானைட்டிஸ், இந்த மாதிரி ஐட்டிஸ் முடியக்கூடிய எல்லா இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனையும், பேன்க்ரியாடைட்டிஸ் இல்லைங்களா, ஹெப்படைட்டிஸ், இந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் இது எல்லாத்திற்கும் மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி. மிகவும் முக்கியமாக ஆன்சைட்டி. நம் மனதிற்குள் எழக்கூடிய இந்த பய உணர்வு, இது எனக்கு இருந்து விட்டால் என்ன செய்வது? இந்த பயம் வருவதற்கு காரணம் ஒரே காரணம் தான் நான் சொல்லிட்டேன். முறையான ஆரோக்கியமான பயிற்சி கிடையாது என்னிடம், ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் கிடையாது, ஆரோக்கியமான மனநிலை என்னிடம் கிடையாது. அப்ப நிச்சயமாக நான் எளிதாக ஆளாகக்கூடிய ஒரு நபராகத்தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறேன். இதற்குத்தான் மிக முக்கியமாக நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆயுர்வேதத்தில் மிகவும் அற்புதமாக சொல்லுவாங்க, பிரங்யா அபராதா. பிரங்யா அபராதான்னா தன் உடலை பற்றிய, தன் உயிரை பற்றிய முழுமையான அறிவை பெறாதவர்கள் அதற்கான அபராதத்தை நோயின் மூலியமாக செலுத்த நேரிடும் அப்படின்றாங்க. அப்ப நம்ம வசிக்கக்கூடிய இந்த உடல் எந்த அளவுக்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு நறுமணத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதெல்லாம் நாம் அக்கறை செலுத்தும் போது, இது ஆரோக்கியமாக எப்படி நல்ல ஒரு ஆயுள் நிலைகளில் இருக்க வேண்டும் அப்படின்றத பத்தி நான் கொஞ்சம் கூட சிந்திக்கிறது கிடையாது. இதுவே மிக முக்கியமான ஒரு காரணமாக இன்று இருக்கக்கூடிய இந்த ஆன்சைட்டி டிசார்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மன உளைச்சல், டிப்ரெஷன், சரிங்களா, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முறைகேடான ஒரு வாழ்க்கை. இதுதான் மிக முக்கியமாக காரணம். அப்ப நான் சொன்ன மாதிரி 8000க்கும் மேற்பட்ட பட்டியலிடப்பட்ட நோய்கள் இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு எந்த நோயினாலும் யாருனாலும் எப்போதுனாலும் தாக்கலாம். காரணம் முறைகேடான ஒரு வாழ்க்கையை, நாம் சீர்கேடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இதன் தாக்கத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு அதிகமாக தாக்கங்களை கொடுக்கக்கூடிய நோய்களாக பட்டியலிடப்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியால பார்த்தோம் அப்படின்னா முதலாவதாக அதிகமாக இருக்கக்கூடியது கேன்சர், நம்பர் 1 இல்லையா? இந்த கேன்சர் அப்படின்ற முன்னாடிலாம் நம்ம கேள்விப்படாத ஒண்ணு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரேரான கேசஸ் எங்கேயாவது பார்ப்போம். பட் இன்னைக்கு அதிகமாக நாம் பார்க்கிறோம் கேன்சரை இல்லையா? ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா பெனைன் கேன்சர், மேலிக்னன்சி அப்படின்னு சொல்லி, மேலிக்னன்ட் டியூமர்ஸ், மேலிக்னன்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? பரவக்கூடிய, உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய கேன்சரை மேலிக்னன்ட்ன்றோம். பரவாத, அதே சமயம் பெரிய அச்சுறுத்தலை உடலுக்கு உயிருக்கு கொடுக்காத கேன்சரை பெனைன் கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இருந்த போதிலும் பல நேரங்களில் பெனைன் மேலிக்னன்ட்டாகவும் மாறுது, மேலிக்னன்ட் பெனைனாகவும் மிஸ் இன்டர்பிரேஷன்னால என்ன ஆகுது, உடலுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கிறது அப்படின்றதுதான் இன்று மிகவும் பெரிய உண்மை. அப்ப முதலாவதாக கேன்சர் இருக்கிறது. 2வது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இல்லையா? நம் மக்களிடம் அதிகமாக இன்று நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருதய நோய்கள் இல்லையா? ஹார்ட் டிசீஸ் அண்ட் டிசார்டர்ஸ். அப்ப இருதயம் சார்ந்த நோய்கள் 2வது பட்டியலில் இருக்கின்றது. 3வது என்னன்றதை நான் பிறகு சொல்றேன். 4வதாக இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ், இன்னைக்கு அதிகமாக நம் நாட்டில் இருப்பது. அப்ப 3வது நிலையில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி பட்டியலிடுறாங்க. இதை நான் பட்டியலிடல, WHO இந்த பட்டியலை கொடுத்திருக்கிறார். அப்ப மெடிக்கல் எரர்ஸை மினிமைஸ் பண்றதுக்கு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், நிறைய இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னைக்கு மெடிக்கல் ஆக்ட்ஸ்ல ரெகுலேட்டரி ஆக்டா இன்னைக்கு இருக்கு. அப்ப இந்த மெடிக்கல் எரர்ஸ்ன்னு சொல்லக்கூடியதுல மிகவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தவறான மருந்துகள் இல்லையா? ஓடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட், மருத்துவரின் ஆலோசனை இல்லாம தன்னிச்சையாக தன்னுடைய விருப்பத்திற்கு தலைவலினா ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்கிறது, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நாம் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது, மேலும் தவறான சிகிச்சைகள், முறைகேடான சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வது, கொடுக்கப்படுவது, இது எல்லாமே 3வது இடத்தில் அதிகப்படியான இறப்பிற்கு காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட்ரோஜெனிக் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெடிக்கல் எரர், இதன் மூலியமாக உண்டாகக்கூடிய டெத் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, இப்ப ஒரு சிலர் சொல்லக்கூடியது அலோபதி, ஆங்கில மருத்துவம் எடுத்த அதிக பக்க விளைவு, சித்த மருத்துவமும் ஆயுர்வேதம் எடுத்த பாதிப்புகள் கிடையாதுன்னு சொல்லி. எந்த மருந்தாக இருந்தாலும் அது ஒரு வினையை புரியும் போது நிச்சயமாக அதிக காலம் அதை நாம் எடுத்துக்கொள்ளும் போது ஒரு பக்க விளைவை நிச்சயமாக கொடுக்கும். அப்ப இந்த பக்க விளைவுகள் இல்லாத ஒரு உடலை நாம் பெற வேண்டுமே ஆனால் நிச்சயமாக நாம் என்ன இயற்கையோடு பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம் உடலில் செய்யக்கூடிய செயல் வினைகள் என்ன அப்படின்றதை பற்றி நாம் முழுமையான அறிவை பெற்றிருக்க வேண்டும். இதை பெறவில்லை அப்படின்னா நிச்சயமாக பிரங்யா அபராதா அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அதற்கான அபராதத்தை நோயாக நாம் செலுத்த நேரிடும். இப்ப நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பமும் கஷ்டப்படுவார்கள் இல்லையா?
உடல்நிலையில ஒரு குடும்பத்துல ஒரு நபர் பாதிக்கப்பட்டு விட்டால் மொத்தமாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன நிம்மதி முதலில் போய்விடும். 2வது என்ன ஆகும்? பொருளாதார விரயம் முழுமையாக ஏற்படும். 3வதாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சமூக அந்தஸ்தில் நிச்சயமாக அந்த குடும்பத்தினர் இருக்க முடியாது. அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை எங்க இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்குது. உங்க ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் நம்பிக்கையோடு, நல்ல தைரியத்தோடு, நல்ல முறையான பயிற்சிகளை மேற்கொண்டு, நல்ல ஒரு ஆரோக்கிய நிலைகளில் இருந்தால் மட்டுமே சிறப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அப்படின்றதுல மிக தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் அனைவரும் வைத்திருக்க வேண்டும். இப்ப இந்த ஆரோக்கியம் அப்படின்றது எந்த நிலைகளில் எல்லாம் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு டெக்னாலஜி மிகவும் அற்புதமாக வளர்ந்து விட்டது இல்லையா? நம்ம வந்து எந்த ஒரு வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னாலும் எளிதாக இன்னைக்கு வந்து டெக்னாலஜி நிறைய வளர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா, நிறைய டிவைசஸ் நம்ம கையில வந்துருச்சு. கேட்ஜெட்ஸ் நிறைய இருக்குது. நம்மளுடைய இதுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்றது என்ன? செல்போன் இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா. இல்லையா? லேப்டாப் இல்லாம என்னால இருக்க முடியாது. ஃபைபர் அது என்னது ஃபயர்ஃப்ளை அப்படின்ற ஒரு டிஜிட்டல் டிவைஸ் இல்லாம என்னால டிவி பார்க்காம இருக்க முடியாது. சேனல்ஸ் பார்க்காம இருக்க முடியாது. இல்லையா? வைஃபை எனேபிள்டு கிளாஸ் ரூம்ஸ் இன்னைக்கு. வைஃபை எனேபிள்டு ஒர்க் அட்மாஸ்பியர். நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் வைஃபை. பத்தாததுக்கு கழுத்துல வேற நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ப்ளூடூத்ன்ற ஒரு டிவைஸ கனெக்ட் பண்ணி எப்பவுமே நம்ம உடலை வந்து என்ன ஒரு இஎம்எஃப் ஃபீல்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கோம். நாம் இன்று வாழக்கூடிய மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்குள்ள தான் நம்ம வந்து இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ரேடியேஷன், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு செல்போன்ல இருந்து வெளியில வரக்கூடிய இஎம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுடைய அளவீடு பார்த்தீங்கன்னா, மிகவும் பெரிய பாதிப்பை உடல் செல்களில் ஏற்படுத்துகிறது. இது பத்தாததுக்கு நம்ம வீட்டுக்குள்ள எந்நேரம் பார்த்தீங்கன்னா, வைஃபை அப்படின்றத ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டு, வைஃபை கனெக்டிவிட்டிய ஃபுல்லா குடுத்து வச்சுக்கிட்டு, அதன் மூலியமாக எப்பவுமே உள்ள வந்து என்ன ஆயிட்டு இருக்கு? ஒரு கதிர்வீச்சுக்கு நம் உடல் ஆளாகி கொண்டிருக்கிறது. இதை தாண்டி இன்னைக்கு வந்து ஊருக்கு வெளியில இருந்த செல்போன் டவர்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஊருக்குள்ள வந்துருச்சு. ஒவ்வொருத்தவங்க வீட்டு மாடியில இருக்கு. கிட்டத்தட்ட சுத்தி இருக்கக்கூடிய ரேடியஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பேருடைய பாதிப்புகள் மிகவும் மோசமாக இருக்கும். அதுவும் மிக குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு. இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு நாளைக்கு நாளடைவில் ஏற்படும். அப்ப இதை பற்றி அதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கிறதே இல்ல. எந்நேரமுமே செல்போன் வச்சிருக்கீங்க. நைட்டு படுக்க போகும்போது செல்போன் தான் வச்சுட்டு இருக்கீங்க. தலையணைக்கு கீழே வச்சிருக்கிறீங்க. கை கெட்டின தூரத்துல வச்சிருக்கிறீங்க. செல்போன் பாருங்க வேணான்னு சொல்லல. பட் வயர்டு ஹெட்செட்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க பேசுங்க. சரிங்களா? சோ இந்த இஎம்ஆர் ரேடியேஷன், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சு நீங்க பெரிய ஆராய்ச்சியாளராக வரணும்னு நான் சொல்லல. பட் இதனுடைய ஆராய்ச்சி அறிக்கைகளின் முடிவுகளை பார்த்தீங்கன்னா மிகவும் பயங்கரமான முடிவுகளாக இருக்கு. இன்னைக்கு கேன்சர் இந்த அளவுக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. செல்களில் தன்னுடைய தன்மையை இழந்து மியூட்டேஷன் அப்படின்ற ஒரு மாறுதலுக்கு உட்பட்டு மோசமான விளைவுகளை இன்று கொடுத்து கொண்டிருக்கிறது அனைத்து வயதினரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக முக்கிய காரணம் இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் மூலியமாக வரக்கூடிய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியும் நினைச்சீங்கன்னா. முழுமையாக தவிர்க்க முடியாது. ஆனா இதனுடைய தாக்கத்தை நீங்கள் நிச்சயமாக குறைக்க முடியும். சரிங்களா? எப்பவுமே ஒரு 20 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல அதை வைங்க. பயன் இல்லாத போது எந்நேரமும் பையிலேயே அதை சுமந்துக்கிட்டு அலையாது. சரிங்களா? பேண்ட் பாக்கெட்ல இன்னைக்கு ஜென்ஸ் இன்னைக்கு வைக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேக பேருக்கு இம்பார்ட்டன்சி அப்படின்ற ஒண்ணு அதிகமாகி கொண்டே இருக்கிறது. பெண்களுக்கு பயன்பாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிறாங்க, பர்ஸ்ல வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு பெண்களும் பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல பாக்கெட் வச்சு அதுக்குள்ள வச்சுக்கிறாங்க. எங்க வைக்கிறாங்க? நேரா வயிற்று பகுதியில் தான் வைக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வரக்கூடிய இன்ஃபர்டிலிட்டிக்கும் மிஸ்கேரேஜஸ், குழந்தைகள் வந்து இன்னைக்கு உடல்ல அவங்களோட பெண்களுக்கு வந்து கருப்பையில் தங்காம இன்னைக்கு நிறைய கருக்கலைவு நடக்கிறது, மிஸ்கேரேஜஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயப்பார். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் மிக முக்கிய பங்கு அங்கு வகிக்கிறது. ஆராய்ச்சி அறிக்கைகள் சொல்கிறது. இதை பற்றிய விழிப்புணர்வு இன்று வரை நம்மிடம் இல்லை. அப்ப இந்த ஒரு கண்டிஷன் இன்ஃபர்டிலிட்டி, இம்பார்ட்டன்சி இதுக்குள்ள போனதுக்கு பிறகு நாம் வந்து மருத்துவரை நாடி மீண்டும் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைகளில் நம் ஆரோக்கியத்தை இழந்த பிறகு ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை மட்டும் நம்மிடம் இருக்கிறது. இப்போ முதல் நிலைகள் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை முற்றிலும் உங்களால் தவிர்க்க முடியாத போதிலும் ஓரளவு இதை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். சரிங்களா?
ஓரளவுக்கு இதை நீங்க குறைத்துக் கொள்ளலாம்னு நான் சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் நீங்கள் உறங்க செல்லும் போதுதான் உங்கள் உடல் உயிர்ப்பிக்கும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பாதிப்படைந்த ஒவ்வொரு செல்களையும் அட்லீஸ்ட் அந்த நேரத்திலாவது ஒரு 20 அடி தூரத்துல இந்த செல்போன், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் கொடுக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை தொலைவில் நீங்கள் வைத்தீங்கன்னா தப்பிச்சு. புதுப்பிக்கக்கூடிய நேரத்திலே எப்பவுமே உங்க உடல் ஒரு இஎம்எஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக செல்கள் தன்னை புதுப்பித்துக் கொள்ள முடியாது, தன்னை செப்பனிட முடியாது, ரிப்பேர் மெக்கானிசம் இங்கு நடக்காது. இரவு நீங்க உறக்க போகும்போது தான் உங்கள் உடல் உங்களை புதுப்பித்துக் கொள்ளும், புதிய செல்கள் உருவாகும். இது எதுவுமே நடக்காத போது நிச்சயமாக நீங்கள் நோயுடன் நோயாளியாகத்தான் கடைசி வரைக்கும் ஒரு ரோகியாகத்தான் வாழ வேண்டும். இது நான் சொன்னது முதல் ரீசன் எது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். சோ முறையாக இதை எப்படி நீங்கள் தவிர்ப்பது, எவ்வாறு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வது, உங்கள் குழந்தைகளை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, உங்கள் சுற்றம், உங்களுடைய குடும்பம் இவற்றை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, இதை பற்றிய அறிவை நீங்கள் பெறுவதற்குத்தான் நேச்சுரோபதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இயற்கை சிகிச்சை முறைகள். இது வாழ்வதற்கான ஒரு வழிமுறை. இதை நீங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதை பற்றி நாம் பல்வேறு இடங்களில் நாம் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம். சரி, இது ஒரு விஷயம். ரைட், ஓகே. இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நீங்களே நினைச்சா கூட நீங்க அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா இந்த உலகமே அந்த ஒரு நெட்வொர்க்குள்ள வந்துருச்சு. 5G நெட்வொர்க். 5G நெட்வொர்க்னா என்ன? மிலிட்டரி செக்யூரிட்டி. அந்த அளவுக்கு கதிர்வீச்சு மிகவும் கடுமையாக வந்து விட்டது. ஆப்டிக் ஃபைபர் வந்துருச்சு இல்லையா, ஃபயர்ஃப்ளை வந்துருச்சு, வீட்டுக்குள்ள எல்லா ஃப்ளைஸும் வந்துருச்சு. சரிங்களா? இப்ப இதனால நிச்சயமாக உடல் பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்க போது, இன்னும் பல பட்டியலிடப்படாத நோய்கள் இன்னும் வரப்போகுதுன்றது ஆராய்ச்சி அறிக்கைகள் இன்று கொடுத்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், சிடிசி சொல்லக்கூடிய ஆய்வறிக்கைகளை பார்த்தீங்கன்னா மிகவும் பயங்கரமான நோய்கள் இன்னும் வரும் காலங்களில், பட்டியலிடப்படாத நோய்கள் இன்னும் எத்தனையோ வரிசையில் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க. சரிங்களா? இப்பவும் கெட்டுவிடவில்லை. இப்பொழுதாவது நமக்குள் ஒரு விழிப்புணர்வு இயற்கையோடு இணைந்து நம் உடலை, ஆற்றலை எப்படி மேம்படுத்தி இந்த நோய்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது அப்படின்றதை பற்றிய ஒரு சிந்தனை இப்பவும் வரலன்னா மிகப்பெரிய பாதிப்புக்கு நிச்சயமாக நாமும், நம் குடும்பமும், நம் சுற்றமும், சூழமும், சமூகமும் நிச்சயமாக பாதிப்படையத்தான் போகிறது. சரிங்களா? இதை இன்னைக்கு நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? 25 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. சரிங்களா? கொலஸ்ட்ரால் கண்ணாப்பின்னான்னு இருக்கு, ஹார்மோனல் இம்பேலன்சஸ் எல்லா பிள்ளைங்கள்ட்ட இருக்கு, பிசிஓஎஸ், பிசிஓடி எல்லா பெண் குழந்தைகளிடம் இருக்கிறது இன்னைக்கு. சரிங்களா? சோ மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ் இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி திடீர்னு இந்த ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம் அப்படின்றத பத்தி நாம் யாரும் யோசிப்பதில்லை. நமக்கு முக்கியம் நம்மளுடைய டெக்னாலஜி, நமக்கு முக்கியம் நம்மளுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு தேவையான கேட்ஜெட்ஸ் இல்லையா, நமக்கு முக்கியம் நம்மளுடைய பொழுதுபோக்கிற்கு ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு கொண்டிருக்கிறோமே ஒழிய, ஒரு நோய் தாக்கத்திற்கு உள்ளே சென்று அதன் மூலியமாக நாம் உடலில் பாதிப்பை சந்திக்கும் போது படக்கூடிய அந்த ஒரு வேதனையை நாம் எப்பொழுதும் யோசிப்பதில்லை. பிறரை பார்த்தாவது அந்த பய உணர்வோடு நாம் இன்று திருந்த வேண்டும் அப்படின்றத நான் சொல்ல வரல. இப்பவும் நீங்க விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அனைவரும் கஷ்டப்பட நேரிடும். அப்ப இயற்கை கொடுக்கக்கூடிய விதிமுறைகள், இயற்கை கொடுக்கக்கூடிய வழிமுறைகள், உங்கள் உடல் உங்களிடம் பேசக்கூடிய மொழிகள், உங்கள் உடலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நலன்கள், இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இறங்கிய அபராதாவை செலுத்தத்தான் நேரிடும். சரிங்களா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொன்னது இஎம்எஃப், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப அடுத்து வாங்க, ஃபுட்டு. நீங்க சாப்பிடக்கூடிய உணவு இல்லையா, உங்க உடலுக்குள்ள செல்லக்கூடிய ஒரு 3 பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு உங்களுடைய உணவு, 2வது நீங்க குடிக்கக்கூடிய நீர், 3வதாக நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று. இந்த 3 தாங்க உங்க உடம்புக்குள்ள போய் வருது. இந்த 3ம் தான் உங்க உடம்பை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் நோயின்றி வைத்திருக்க வேண்டும். ஆனா இந்த 3 உள்ள போறதே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நோய் தாக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்றத நாம் பார்க்கிறோம். இப்ப உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு கலப்படம் இல்லையா. 2வது என்ன அப்படின்னா ஜிஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட். அதாவது மரபணுக்கள் மாற்றம் செய்யப்பட்ட உணவு. இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பட்டியலிட முடியாத அளவுக்கு அதிகமாக இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது.
சரிங்களா? மிகப்பெரிய அச்சுறுத்தலை நோயாக இன்று உருவகம் செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனிடம் உண்டு. அப்ப இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஃபுட் அப்படின்னா உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீசனல் வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்க. அதாவது காலத்தில் விளையக்கூடிய பயிர்கள், அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய காய்கள், கனிகள். ஆனா இது அந்தந்த சீசன்ல கிடைக்கிறதை தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே கிடைக்குது இல்லைங்களா? மிகப்பெரிய அச்சுறுத்தலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காயை நான் சொன்னேன்னா நீங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் கலக்கமடைந்து விடுவீங்க. வெள்ளரிக்காய். சரிங்களா? இந்த வெள்ளரிக்காய் ஜெனடிக்கலி மாடிஃபைடு குக்கும்பர். எத்தனை பேர் நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த வெயில் நேரத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காய் பாத்தீங்கன்னா அந்த ரோட்டோரத்துல வியாபாரி ஒரு 4 காய் இன்னைக்கு ரூ. 20. ரொம்ப காஸ்ட்லி. அது ஜெனடிக்கலி அன்மாடிஃபைட் ஃபுட், நேச்சுரல் ஃபுட். அதை நீங்க சாப்பிடலாம். இன்னொரு வெள்ளரிக்காய் பாத்தீங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கும். ரொம்ப டார்க் கிரீனா இருக்கும். அது எப்பொழுதுமே கிடைக்கும். இது எங்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க போய் சாப்பிடக்கூடிய பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் இல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல போனீங்கன்னா சாலட் வைப்பான். ஒரு சிக்கன் வாங்குறீங்க, ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னா வெங்காயம், தக்காளி, அதில் ஒரு சின்ன பீட்ரூட்டு, அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து கொண்டு வைப்பான். அப்போ அந்த வெள்ளரிக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அது ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஃபுட். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, ஆரோக்கியம் நம்மிடம் நிலைக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே போய் பழக்கடையில் எப்பவுமே இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு குக்கும்பர் அதைத்தான் நீங்கள் வாங்கிட்டு இருக்கு. குக்கும்பர் மட்டும் கிடையாது. இப்போ அடுத்து எடுத்துக்கோங்க, பொமோகிரானேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த மாதுளம்பழம். இந்த மாதுளம்பழத்துல பாத்தீங்கன்னா அறுத்தீங்கன்னா ஒரு மாதுளம்பழம் செக்க செவேன்னு இருக்கும். ரத்த சிகப்புல இருக்கும். விதையெல்லாம் பாத்தீங்கன்னா பொடுசு பொடுசா இருக்கும். இன்னொரு மாதுளை. நான் சொல்லக்கூடிய இந்த சிகப்பா நல்ல சிகப்பா ரத்த சிகப்புல இருக்கக்கூடியது இது GMO, ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஃபுட். மற்றொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நாட்டு மாதுளைன்னு இருக்கும். சீக்கிரமே கெட்டு போகக்கூடியது. இந்த கெட்டு போகக்கூடிய மாதுளை பாத்தீங்கன்னா நல்ல மாதுளை. அதுதான் உங்கள் உடலுக்கு நல்லது. எது வேகமாக கெட்டு போகிறதோ அது உங்கள் உடலுக்கு நன்மை பயக்கும். கெட்டுப்போன பழத்தை சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல வரேன். எது அதிக காலம் ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றதுல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் அதிக காலம் கெடாமல் இருக்கிறதோ அது உங்கள் உடலை கெடுத்தும் அப்படின்றதுல உறுதியாக நம்புங்கள். சரிங்களா? அப்ப நாட்டு மாதுளையும் இருக்கு, இந்த பக்கம் ஜெனடிக்கலி மாடிஃபைட் மாதுளையும் இருக்கு. நாம விரும்பி சாப்பிடுறது அந்த செக்க செவேர்னு இருக்கிறது அட்ராக்ஷன் இல்லைங்களா? இப்ப இது ஒரு பக்கம் இருக்கும் பட்சத்துல இதையும் தாண்டி இன்னும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா கிரேப்ஸ் இருக்கும். இங்க இந்த கிரேப்ஸ் எல்லா கிரேப்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அது எப்படி சாப்பிடணும், முறையாக பயன்படுத்தணும் அப்படின்றதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது. இப்ப அநேக கிரேப்ஸ் பாத்தீங்கன்னா கெடாம இருக்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைட் ஸ்ப்ரே அப்படின்றத ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவாங்க. இப்ப நிறைய கருப்பு திராட்சை எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா படிஞ்சிருக்கும் இந்த திராட்சையில. அது அங்கே காய்ச்சி தொங்கிட்டு இருக்கும் போதே அந்த ஃபார்மால்டிஹைட்ன்றது ஒரு கலர்லெஸ் ஓடர்லெஸ் கேஸ். இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும், எளிதாக கெட்டு விடாது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும்போது நஞ்சு நசுங்கி கெட்டு ஊற்றி வேஸ்டாக போயிடாது. ஸோ அந்த ஃபார்மால்டிஹைடை அதை ஸ்ப்ரே பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப தெளிவானவங்க, நீங்கள் அதிகமாக தெரிந்தவர்கள். அப்போ ஆரோக்கிய நிலைகளில் நம்ம அக்கறை கொண்டு இருப்பதனால நம்ம நினச்சிக்கிடுவோம். அப்படி அது என்ன பண்ணுவோம், அதில் நிறைய ஸ்ப்ரே இருக்கும், அதில் கெமிக்கல்ஸ் இருக்கும், அதை வாஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுவீங்க, திராட்சையை வாங்கிட்டு வீட்டில் ஒரு சட்டி நிறைய தண்ணியை எடுத்து அதுக்குள்ள தூக்கி திராட்சையை போட்டு முக்கிடுவீங்க. சரிங்களா? இப்போ ஃபார்மால்டிஹைட் ஸ்ப்ரே கேஸ்ல இருந்த அந்த ஃபார்மால்டிஹைட் ஸ்ப்ரே அதில் படிஞ்சிருந்த படிவங்கள் என்ன ஆகும், இப்போ ஃபார்மலின் அப்படின்ற ஒரு லிக்விட் ஃபார்ம்ல மாறிடுச்சு. இந்த ஃபார்மலின் என்ன பண்ணும், திராட்சைக்கு உள்ள துவாரங்கள் வழியாக உள்ளே சென்று திராட்சை பழத்துக்குள்ள போய் உட்காரும். இப்ப நீங்க அந்த திராட்சை பழத்தை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சளி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. திராட்சை பழம் விட்டமின் சி இல்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடியது. உங்களுக்கு உடல்ல எதிர்ப்பு சக்தி எல்லாம் கொடுக்கணும். ஏன் உங்க உடம்புல ஒரு உபாதையை கொடுக்கிறது, அது மிக முக்கியமாக உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி டிராக்டை ஏன் பிரச்சனைக்கு உள்ளாக்குகிறது அப்படின்றத யோசிச்சீங்கன்னா மிக முக்கியமாக ஃபார்மால்டிஹைடாக இருந்து ஃபார்மலினாக கன்வெர்ட் ஆகி அந்த கண்டாமினேஷனை நீங்க சாப்பிட்டதுனால உங்க உடல்ல ஏற்படக்கூடிய ரெஸ்பிரேட்டரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன், அப்பர் ரெஸ்பிரேட்டரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன், மேலாப்புல வரக்கூடியது, தொண்டை செருமல் அப்படி இருமல் வந்துகிட்டே இருக்கும், அப்புறம் சளி பிடிச்சும். சரிங்களா? மியூக்கஸ் ஃபார்மேஷன் ஃபிளமாக மாறி சளியாக மாறி. இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் தான். அப்ப முறையாக நீங்கள் நேச்சுரோபதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த
இயற்கை பற்றிய இந்த படிப்பு, இயற்கை வாழ்வியல் பற்றிய ஒரு படிப்பை நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளும் பட்சத்துல இதை அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? நீங்க அதெல்லாம் படித்துட்டு நீங்க மிகப்பெரிய ஒரு மருத்துவராகவோ, மிகப்பெரிய ஒரு சிகிச்சையாளராகவோ மாற வேண்டும் அப்படின்றதுக்காக இல்ல. உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியமாக நீங்க வாழ்வதற்கு ஒரு படிப்பு உங்களுக்கு தேவை. இது எந்த பள்ளிக்கூடத்திலயும் சொல்லித் தர போறதில்ல. எந்த கல்லூரியிலும் சொல்லித் தரல உங்களுக்கு. சரிங்களா? அப்ப மருத்துவ படிப்பும், கல்லூரி படிப்பும், கல்வி படிப்பும் நமக்கு சொல்லித் தராத ஒரு அனுபவ பாடத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இயற்கை இல்லையா? இயற்கை சிகிச்சை முறைகள் மற்றும் யோகா அப்படின்ற ஒரு பாடத்திட்டத்தை அத்தியாவசியமாக வீட்டிற்கு ஒரு நபர் நிச்சயமாக கற்று வைத்திருக்கும் பட்சத்தில், அந்த வீடு வந்து ஆரோக்கிய நிலைகளில் சுபிக்ஷமாக இருக்கும். அப்படின்றது உண்மை. சரிங்களா? ரைட். இப்ப இது உணவு பற்றி நான் சொன்னேன். உணவு கலப்படங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா, அது ஒரு நாள் பூரா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள். இப்ப விழிப்புணர்வு அப்படின்ற ஒன்று நம்மிடம் இல்லாத வரைக்கும் நம்மால் நம்மை இத்தகைய ஒரு கொடூரமான, கொடுமையான மாற்றங்கள் செய்யப்பட்ட, ரசாயன உருமாற்றம் செய்யப்பட்ட உணவுகளின் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியாது. இது உண்மை. சரிங்களா? சரி உணவ விட்டுருங்க. 2வது இப்ப நீர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நீர் பற்றாக்குறை ஏன் வந்துச்சு? நீர் பற்றாக்குறை ஏன் வந்துச்சு? இப்ப நீர் பற்றாக்குறை இருக்கும் பட்சத்துல எப்படி சுத்திகரிக்கப்பட்ட நீர் வந்து இன்று புதுமையாக நம்மிடம் வந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து வீடுகளிலும் சுத்திகரிக்கப்படக்கூடிய அந்த மெஷின் எப்படி வருது? ஏன் வந்துச்சு? இத நம்ம எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அப்ப இன்னைக்கு வந்து அரிசி ஆலைகள்ல எடுத்துக்கோங்க. கோதுமை உற்பத்தி செய்வதற்கும் சரி, 1 கிலோ அரிசிய நீங்க வந்து உற்பத்தி அன்னைக்கு வந்து ஒரு போகம் நெல்லு போடுவாங்க, போட்டு எடுப்பாங்க. எடுத்து அத காய வச்சு, அத இடிச்சு, பெடச்சு என்ன பண்ணுவாங்க, மூடையில அடைச்சு நெல்லு வந்து வெளில வரும். இன்னைக்கு கமர்ஷியலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 கிலோ அரிசிய 1 கிலோ அரிசிய ரெடி பண்றதுக்கும், எவ்வளோ நீர் தேவைப்படுதாம்? 6000 லிட்டர்ஸ் 6000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது. அப்ப நிலத்தடி தண்ணீர் வச்சு தானே அத சுத்திகரிக்க முடியும், அரிசி ஆலைகள்ல. அப்ப நீர் எப்படி வீணடிக்கப்படுகிறது? இது ஒரு பக்கம். மற்றொன்று பெரிய விஷயங்கள் நெறைய பேசணும்னா பேசிடலாம். பட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நீர் இன்று நீர்நிலைகள் வற்றி விட்டது. நம்மளுடைய நிலத்தடி நீரும் இல்ல இங்க. இப்ப இத்தகைய தேவையற்ற இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் அப்படின்னா வந்து கார் தொழிற்சாலைகள்ல எத்தனையோ எத்தனையோ மில்லியன், ட்ரில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அப்ப நீர்நிலைகளும் இன்று வற்றி விட்டது. நீருக்கும் இன்று பஞ்சம் வந்து விட்டது இல்லையா? பெங்களூர்ல குளிக்கிறதுக்கு தடை வச்சுட்டானாம். சரிங்களா? நாளைக்கு குடிக்கிறதுக்கு இன்னைக்கு தண்ணிக்கு நம்ம பாட்டிலுக்கு நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். இது நாளைக்கு இன்னும் மோசமான ஒரு நிலையை சந்திக்க நேரிடும். இப்ப நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுதும் நம்மால் விழித்துக் கொள்ள முடியாது. கஷ்டங்களை நாம் அனுபவிக்க நேரிடும். உடல் ரீதியான கஷ்டம். சரிங்களா? இப்ப நீங்க குடிக்கக்கூடிய நீர் முழுமையான, நிறைவான, ஆரோக்கியமான நீரா அப்படின்னா கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி அத்தியாவசியமான உடலில் தேவையான, உடலுக்கு தேவையான இந்த தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வைட்டல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம புத்தகத்துல படிச்சது 21 மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதுல வந்து 5 வந்து எசென்ஷியல் மினரல்ஸ், பாக்கி 16 வந்து நான் எசென்ஷியல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பாட புத்தகத்துல, பள்ளி பாட புத்தகத்துல படிச்சது. பட் ஆனா 89 மினரல்கள் நம்ம உடலுக்கு தேவை. 89 மினரல்ஸ். இந்த 89 மினரல் எங்க இருந்து கிடைக்கும்? நிலத்தடி நீர்ல இருந்து தான் கிடைக்கும். நிலத்தடி நீர் இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்கெல்லாம் பெரிய பாக்கியவான், மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்பதை நம்ம சொல்றோம். யார் யாரெல்லாம் இன்னைக்கு வந்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை குடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ நீங்க எல்லாருமே வந்து சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க நேரம். நிலத்தடி நீர் இன்னைக்கு இல்ல. அப்ப ஒண்ணு நம்முடைய உணவும் கெட்டுவிட்டது இல்லையா? 2வது நம்மளுடைய நீரும் இன்று ஒரு நிறைவான நீராக நாம் பார்க்க முடிவதில்லை இல்லையா? நம்ம 2வது என்ன ஒரு விஷயம், நம்ம வீட்டிலேயே நம்மளுக்கு நல்ல தண்ணீர் கிடைச்ச போதும், நிலத்தடி நீர் கிடைத்த போதும், அதை நம்மால் வந்து எடுத்துக்கொண்டு எல்லா இடத்துக்கும் ஒரு ஊருக்கு போறாதான் நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இப்ப அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா, கிரவுண்ட் வாட்டரை வந்து முனிசிபல் வாட்டரா அனைத்து இடங்களிலும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. பட் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? முனிசிபல் வாட்டரை போய் நம்ம பிடிச்சோம்னா நம்மளுடைய கெத்து என்ன ஆகிறது? நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன குறைவாக போய்விடுமே அப்படின்னு. அடுத்து என்ன சொல்லுவீங்க? முனிசிபல் வாட்டர் கவர்மெண்ட் கொடுக்கறதுல வந்து குளோரின் கலந்துருப்பாங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருப்பாங்க. எத்தனை இங்கே போய் பார்க்குறீங்க? அவ்வளவு இதாவா பண்றாங்க? கிடையவே கிடையாது. நீங்க உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம் இருந்தா, அத்தகைய முனிசிபல் வாட்டரை நீங்க புடிச்சு தாராளமா ஒரு மண்பாண்டத்துல ஊத்தி வச்சீங்கன்னா, அதுல சப்போஸ் குளோரின் வந்து கொஞ்சம் கலப்பாங்க. ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட்டுக்காக நம்ம வந்து கலக்கிறது இயற்கை. சோ அந்த மாதிரி கலக்கையில வந்து பார்த்தீங்கன்னா,
அந்த குளோரின் இருக்கிறது கூட வந்து மண்பானைக்கு வெளியில கசிந்து வந்து படிவங்களாக படிந்துவிடும். பிறகு நீங்க அந்த மண்பானையில ஊத்தி வச்ச நீரை வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பிறகு நீங்க குடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது நிச்சயமாக மிகவும் அற்புதமான தூய நீராக இருக்கும். உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான மினரல்ஸ் எல்லாத்தையும் அது உள்ளடக்கியதாக இருக்கும். சரிங்களா? இப்ப இத்தகைய நீரை தேடி நீங்க போகணும் ஆரோக்கியத்திற்காக. இப்ப நீர் விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. எது? உணவு. உணவுன்றது உறுதியாகன்று நம்மால் எதையுமே நம்ம சொல்ல முடியாது. அடுத்து இந்த தக்காளி பழம்ன்ற ஒண்ணு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அடுத்த மிகப்பெரிய த்ரெட் அப்படின்றது இந்த தக்காளி பழம் தான். இந்த தக்காளிய பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிடக்கூடிய தக்காளி ரொம்ப ரேர் இல்லையா? தோட்டத்து தக்காளி அப்படின்னு எங்கேயாவது வித்தாங்கன்னா, நீங்க அத போய் தேடி போய் வாங்கணும். இல்லன்னா நீங்களே தோட்டத்துல தக்காளிய போட்டு சாப்பிடணும் இன்னைக்கு. அதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பு. தக்காளி அற்புதமான ஒரு காய். லைகோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடியது. ஆனா, அதுவே இன்னைக்கு வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தக்காளிகள். நம்மளுக்கு தெரிஞ்சது பெங்களூர் தக்காளி மட்டும் தான் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அதையும் தாண்டி என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இன்னைக்கு வரக்கூடிய அநேக தக்காளிகள்லயும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. சோ, இதை எல்லாமே நீங்க கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஆரோக்கிய நிலைகளில் நீங்கள் நல்ல ஒரு நிலையில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்றதுல உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா, இயற்கை பற்றிய விழிப்புணர்வு உங்களிடம் முதல் நிலைகளில் வேண்டும். குடும்பத்திற்கு ஒருவர் இந்த இயற்கை நிலை விழிப்புணர்வுகளோடு இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும். நாளைக்கு ஒரு நாடே பாதுகாப்புடன் இருக்க முடியும். அதுல மிகவும் கண்ணும் கருத்துமாக நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். அப்படின்றதுக்காக தான் இன்றைய பதிவை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சரிங்க. இப்ப இதெல்லாம் முடிஞ்சுச்சு. ஃபுட் முடிஞ்சுச்சு, வாட்டர் முடிஞ்சுச்சு. நம்ம உடலுக்குள்ள போகக்கூடிய 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காற்று இல்லையா? மூச்சு காற்று. அப்ப மூச்சு காற்றுன்னா நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிறது என்ன? ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜன் ரொம்ப முக்கியம். ஆக்ஸிஜன் முக்கியம் அப்படின்றது இருக்கிற பட்சத்துல தாண்டி அதிகமான ஆக்ஸிஜன் உடலுக்கு கேடு விளைவிக்கும். அப்படின்றது தான் உண்மை. சரிங்களா? அதிகமான ஆக்ஸிஜன் வந்து உடலுக்கு கேடு விளைவித்துடும். இப்ப உங்கள் உடலுக்கு ஆக்ஸிஜன் தேவையா? தேவைதான். சரிங்களா? இப்ப இந்த பிராணசக்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பிராணம் அப்படின்னாலே வந்து அது பிராண வாயுக்களை தான் குறிப்பிடக்கூடியது. பிராணவாயுக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ஒண்ணு ஆக்ஸிஜன் மற்றொன்று கார்பன் டை ஆக்சைடு. மூச்சை உள்ள இழுத்தீங்கன்னா ஆக்ஸிஜன், வெளியில விட்டீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் பிராணவாயு. இது முறையாக இயக்கம் பெறுவதற்கு மிக முக்கிய உறுப்பாக இருக்கக்கூடியது நம்மளுடைய நுரையீரல். இந்த நுரையீரல் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. உங்க உடலில் தோன்றக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் இந்த நுரையீரலே மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நீங்கள் ஆரோக்கியமாக அனைத்து நோய்களிலிருந்து பாதுகாப்போடு இருப்பதற்கும் இந்த நுரையீரல் உங்களை பாதுகாக்கிறது. அப்ப நீங்க அந்த நுரையீரலை பற்றிய ஒரு தெளிவு, புரிதல் எந்த அளவுக்கு உங்களிடம் இருக்கிறது அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய ஆரோக்கியமும் இருக்கு. சரிங்களா? அப்ப ஒரு சிலர் காலையில என்ன பண்ணுவாங்க, என்னால வந்து காலையில எந்திரிச்சோன வாக்கிங் போயிட்டு வந்தா தான் அன்னைக்கு டே ஃபுல்லா எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வாக்கிங் போகும்போது என்ன ஆகும்னா, அது என்ன சொல்லுவாங்கன்னா, கார்டியோ பல்மனரி ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஹார்ட்டும் நல்லா இருக்கும், உங்களுடைய லங்ஸும் நல்லா இருக்கும். இது 2 முறையாக இயக்கம் பெறுவது எப்ப அப்படின்னா, நீங்க நடக்க போம்போது தான் வந்து என்ன ஆகும், உங்களுடைய பிரீத் பேட்டர்ன் வந்து மாறி, மாறி, மாறி வந்து லங்ஸ் வந்து என்ன ஆகும், எக்ஸ்பாண்ட் ஆகி சுருங்கும். நீங்க செடன்டரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறீங்க, உட்கார்ந்தே இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய நுரையீரல் விரிந்து சுருங்கக்கூடிய அளவீடுகள் கம்மியாகிவிடும். சரிங்களா? இப்ப நுரையீரல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படிம்பாங்க. சரிங்களா? டிஎல்சி அப்படின்னா டோட்டல் லங் கெப்பாசிட்டி. உங்கள் நுரையீரல் எவ்வளவு கொள்ளளவு காற்றை உள்ளடக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். இந்த டிஎல்சி அப்படின்னு சொல்லக்கூடிய டோட்டல் லங் கெப்பாசிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க லங்ஸ்னுடைய எலாஸ்டிசிட்டியை முடிவு செய்யக்கூடிய விரிந்து சுருங்கும் தன்மையை உறுதி செய்யக்கூடிய இந்த டிஎல்சி இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாருக்குமே வந்து உங்க எல்லாருக்குமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 35 to 40% தான் இருக்கும். அதனால ப்ரூவ் பண்ண முடியும். நம்முடைய வகுப்புகள் அதை செஞ்சு காட்டுவோம். சரிங்களா? சரி, இந்த டிஎல்சியை விட்டுருங்க. டோட்டல் லங் கெப்பாசிட்டி ஓகே ஃபைன். இப்ப அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூச்சு காற்றை உள்ள இழுக்கிறீங்க பாத்தீங்களா? மூச்சு காற்றை உள்ள இழுக்கிறீங்க, மூச்சு காற்றை வெளியில விடுறீங்க. மூச்சு காற்றை உள்ள இழுக்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐஆர்வி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். மூச்சை உள்ளிழுக்கும் போது மேக்சிமம் எவ்வளவு லங்க உங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுதோ அப்ப எந்த கொள்ளளவு காற்றை உள்ள உங்களால அடக்க முடியுதோ அதான் ஐஆர்வி நம்ம சொல்லக்கூடிய இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இதே மாதிரி தான் வந்து எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் முடிஞ்ச வரைக்கும் உங்களால மேக்சிமம் எவ்வளவு மூச்சை வெளியே விட முடியுதோ அப்ப அந்த லங்ஸ்னுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுதான் இஆர்வி நம்ம சொல்லக்கூடிய எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைடல் வால்யூம்னு சொல்லுவோம். டைடல் வால்யூம்னா என்ன? டிசி. டைடல் வால்யூம்னா காற்று எப்பொழுதுமே வந்து ஒரு ரிசர்வ் ஆஃப்
ஸ்பேஸ் வந்து ஆக்குபைடு வித் கேசஸ், அதோட வந்து காற்றோட வந்து கலந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸை தான் டைடல் கெப்பாசிட்டி அப்படின்போம். அதாவது டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வைத்துதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிராணம்ன்றது உங்களுடைய உயிர் மூச்சு. இந்த உயிர் மூச்சுன்றது வந்து உங்க லங்ஸ்ல இருக்கு, உங்களுக்கு நல்ல பிராணம் இருக்குன்றதுக்காக நல்ல ஆரோக்கியம் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். எனக்கு பிராணம் இருக்குன்னா எல்லாருக்கும் தான் பிராணம் இருக்கு. உயிர் போகும்போது தான் அந்த பிராணம் போகும். இதை வைத்துக்கொண்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம்ன்றத சொல்ல முடியாது. இப்ப முறையாக இந்த லங்ஸை நாம் இயக்க கற்றுக்கொண்டுட்டேன் ஆனால் நிச்சயமாக என்ன ஆகும்? உடலில் இருக்கக்கூடிய பிற உறுப்புகள் சீராக சிறப்பாக இயங்கும். அநேக நேரங்களில் நம்மளுக்கு ஏற்படுவது எல்லாமே வந்து என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளாக்ஸ். சரிங்களா? பிளாக்ஸ் நீங்க சும்மா செடன்டரி அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா சர்க்குலேஷன் இருக்காது, சுழற்சி இருக்காது. ரத்த ஓட்ட மண்டலத்தில் அந்த சுழற்சி இல்லாத போது என்ன ஆகும்? ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் தான் இந்த பிராணவாயுக்களை எடுத்து சென்று ஒவ்வொரு செல்லுக்கும் கொடுத்து தேவையில்லாத இந்த அபான வாயு அப்படின்னு சொல்ல கார்பன் டை ஆக்சைடு இதை வந்து வெளியில கொண்டு வரக்கூடியதாக இருக்கு இல்லையா? அப்ப இதற்கு முறையான உடற்பயிற்சி அப்படின்றது நமக்கு வேண்டும். உடற்பயிற்சி நம்மளுடைய சுழற்சி மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கும். ஆனா உங்களுடைய இந்த நுரையீரலை மேம்படுத்துவதற்கான பயிற்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஷி கர்மால வரக்கூடியது. அந்த காலத்து ரிஷிகளும் யோகிகளும் முனிவர்களும் செய்த ஒரு பயிற்சி. சரிங்களா? இயற்கை சிகிச்சையிலும் யோகாவிலும் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறை. இதை வந்து என்ன ரிஷிகர்மால வரக்கூடியது. இப்ப ரிஷிகர்மா அப்படின்றது என்ன? யோகாச்சாரியா யோக தர்மம் அப்படின்றது யோகாத்தல், அதாவது யோகாசனம். இந்த முறைகளில் வரக்கூடியது வந்து பிராணாயாமம், மூச்சு பயிற்சி அப்படின்றது வரும். பிராணாயாமா யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முறையான பிராணம் இருப்பவனுக்கு அந்த பிராணனை மேம்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் பிராணாயாமம். அப்ப இன்னைக்கு அநேக பேர் நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? நேரடியா நான் பிராணாயாமா வகுப்புக்கு போயிட்டு வரேன், பிராணாயாமா போயிட்டு வந்துட்டேன், நான் ரெகுலரா பிராணாயாமா பண்றேன். பண்ணுங்க. பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் உடலில் தென்படும். ஆனா முறை இது கிடையாது. பிராணாயாமம் வந்து முறையாக பிராணன் உடலில் செயல்பட துவங்கிய பிறகு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இதன் மூலியமாக அந்த பிராணனை சீர் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி பிராணாயாமம். ரிஷிகர்மா அப்படின்றதுல வந்து இந்த இதுல வந்து இந்த ரிஷிகர்மால செய்யக்கூடிய பயிற்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான காற்றை கொள்ளளவை உள்ள நான் இப்ப சொன்ன மாதிரி டோட்டல் லங் கெப்பாசிட்டி இல்லையா, டிஎல்சி, அடுத்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இதை எல்லாத்தையுமே வந்து முறையாக பராமரித்து செய்யக்கூடியது. இதை வந்து இதுல நேச்சுரோபதியில நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிராணாயாமால என்ன சொல்லுவோம் அதுல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிராணகா, கும்பகா, ரைச்சகா அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணகான பிராணத்தை உள்ளிழுப்பது, கும்பகானா உள்ளடக்குவது, ரைச்சகா அப்படின்னா மூச்சை வெளிவிடுவது. இந்த மூன்றை வைத்துதான் அநேக நோய்கள் தீருமே அப்படின்றதுல நிச்சயமாக உறுதியாக இருக்கலாம். நீங்க அதை முறையாக நீங்கள் தினமும் அன்றாடம் வெறும் வயிற்றுல காலையில செய்யும் போது என்ன ஆகும்? நிச்சயமாக நீங்கள் எந்த நோயில் இருந்தாலும் சரி, என்ன மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் சரி, என்ன விதமான பக்க விளைவுகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாக முழுமையாக இவற்றிலிருந்து வெளிவர முடியும். நான் சொன்ன மாதிரி இந்த சைக்கோசிஸ் மைண்ட் லெவல்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனோரீதியான பாதிப்புகள் உடல் ரீதியான பாதிப்பை கொண்டு வந்து அதுக்கு தனியான ஒரு பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதற்கு ஒரு பயிற்சியை நாம் கொடுப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முறையாக இந்த ரிஷிகர்மா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இதன்படி மூச்சு காற்றை எப்படி உங்களுடைய காற்றை சுவாச பையை அதிகரித்து அதனுடைய கெப்பாசிட்டி இது பண்ணி அதை சமன் செய்வது, முழுமையாக நீக்கம் செய்வது அப்படின்றத பார்ப்போம். இந்த அப்ப இந்த ஒரு வகுப்பு இதுவரை எங்கும் நாம் கொடுக்காத ஒரு வகுப்பு, பல பேருக்கு சிகிச்சை முறையாக கொடுத்து கொண்டிருந்த ஒரு வகுப்பு இது. பிராணகும்ப ரெய்கி சிகிச்சை அப்படின்றத நம்ம கொடுத்து கொண்டிருந்தோம். இந்த பிராணகும்ப ரெய்கி சிகிச்சை அப்படின்றது இன்று அத்தியாவசியமாக அநேகருக்கும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒருவர் பழகி கொண்டு பிறருக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் நாம் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு இதை அனைவரும் பயில வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இன்றைய பதிவில் நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இது ஒரு 21 நாள் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க எந்த நோய் நிலைகள்ல இருந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்ல முடியும். அதற்கான நிறைய ஆதாரங்களும் நம்மிடம் இருக்கிறது. டெஸ்டிமோனிஸ் எத்தனையோ பேர் பாதிப்படைந்தவர்களுக்கு இதை முறையாக எப்படி நாம் அதை செய்ய வைத்து அதன் மூலியமாக எப்படி அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை உடல் ரீதியாக கொடுத்தோம். மருந்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த மருந்து மாத்திரைகளிலிருந்து ஒரு விடிவை அவர்களுக்கு கொடுத்தோம்.
இன்று நல்லபடியாக அவங்க எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், முறையான பயிற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப உடற்பயிற்சி அப்படின்றது இருந்த போதும் உடலுக்கும் பயிற்சி வேண்டும், மனதிற்கும் பயிற்சி வேண்டும். எல்லாத்திற்கும் மேலாக உங்க பிராண சக்தியை நிலைநிறுத்துவதற்கு ரிஷிகர்மா பயிற்சி, அதாவது பிராணகும்ப ரெய்கி சிகிச்சை அப்படின்றது மிகவும் முக்கியம். இந்த பிராணகும்ப ரெய்கி சிகிச்சையில வந்து நம்ம என்ன பண்ணுவோம் முதல் நிலைகள்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிராண அளவு, உடலில் எந்த அளவு இருக்கிறது, எத்தனை சதவீதம் இருக்கிறது பிராணசக்தி. அப்ப ஓவராலா வந்து பிராணசக்தி இவ்வளவுதான்னா, உங்க உறுப்புகள், உள்ளுறுப்புகள், மிக முக்கிய உறுப்புகள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 12 மிக முக்கிய உறுப்புகள்ல இருக்கக்கூடிய பிராணசக்திகள் என்னென்ன? எவ்வளவு இருக்கும் உங்க உடம்புல? இத கணக்கிட முடியும் துல்லியமாக. கணக்கிட்டு சொல்லிவிடலாம். பிறகு இதன் குறைபாடினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் தாக்கம், இது இன்னும் மோசமாகும்போது இன்னும் என்ன மாரி பிரச்சனைகள உங்களுக்கு கொடுக்கும்? அப்படின்றதையும் பற்றி நாம் தெளிவாக இதை தெரிந்து கொள்ள முடியும். பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்ற மாரி இன்று ஆரம்பித்தாலும் நீங்கள் உங்கள் உடல்நிலைகளை மீட்டெடுக்க முடியும் அப்படின்றதுல உறுதியாக நான் வந்து உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியும். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக மாற்றத்தை நீங்கள் உடல் ரீதியாக நல்ல ஒரு ஆரோக்கிய நிலைகளில் உங்களால் காண முடியும். அது நோய் என்னவாகனாலும் இருக்கட்டுங்க. நான் முதல்ல சொன்ன மாரி 8000 நோய்க்கு மேல இருக்கு. இல்லையா? இன்னும் பட்டியலிடப்படாத, இன்னும் வரிசையில் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நோய்கள் எத்தனையோ. ஆனால் இவற்றில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த பிராணகும்ப ரெய்கி சிகிச்சை அப்படின்றது ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க படித்துவிட்டு பெரிய மருத்துவராக, இல்ல ஒரு பெரிய சிகிச்சையாளராங்க அப்படின்றதுக்காக நான் இதை சொல்லவில்லை. நீங்கள் கற்றுக்கொண்டு முதல் நிலைகளில் நீங்கள் அதில் உணர்ந்து உங்கள் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உபாதையில் இருந்து வெளியே வந்து, இல்லையா? எந்த ஒரு மருந்தும் இல்லாம இயற்கையாக உங்கள் பிராணனே உங்களுடைய மருந்தாக நீங்கள் என்று உணர்வு ரீதியாக உணர்கிறீர்களோ, அன்று பிறருக்கும் நீங்கள் இந்த பிராணகும்ப ரெய்கி சிகிச்சையை உங்களால் கொடுக்க முடியும். இதன் மூலியமாக நல்ல ஒரு தர்மத்தை கொடுக்கலாம். இதுவே ரிஷி தர்மா சொல்லக்கூடிய ரிஷி கர்மா. அப்ப இதை நீங்கள் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இதை செய்யும்போது, செய்வதற்கு முன்பாக உங்கள் உடலில் இருந்த பிராணத்தின் அளவு சதவீதம் என்ன? உங்களால எவ்வளவு மூச்சை வந்து உங்களால் அடக்க முடிகிறது? மூச்சு காற்று எவ்வளவு உங்கள் உடலில் பிராணசக்தியாக இருக்கிறது? அப்படின்றத முதல் வகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். அதே வகுப்புல அன்றைய வகுப்பிலேயே வந்து அந்த பயிற்சி முடிந்த பிறகு உங்களுடைய பிராணசக்தியின் அளவு என்னவாக இருந்தது? இல்லையா? இதுவரைக்கும் நீங்க வந்து உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 தண்டால் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, 10க்கு மேல எடுக்க முடியாதவர்கள் இந்த பிராணகும்ப ரெய்கி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய அளவீடு அப்படியே இரட்டிப்பாகும். டபுளா ஒரு 20 எடுக்கிறோம். 20 எடுப்பாங்க. 21 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து அல்டிமேட்டா 1 இன்டு 10 அப்படின்னு வச்சுக்கோங்க. 1000 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் உங்கள் உடலில் ஆரோக்கியம். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த அன்றாட பயன்பாட்டில் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய இந்த மருந்து மாத்திரைகளின் அளவீடு குறைந்து குறைந்து முழுமையாக அதை நீங்கள் நீக்கம் செய்துவிடும். அப்ப இந்த பிராணகும்ப ரெய்கி சிகிச்சை அப்படின்றது வந்து அல்டிமேட்டா இன்று எல்லாருக்குமே தேவை. காரணம் என்ன? நாம் உண்ணக்கூடிய உணவு கலப்படமாகி விட்டது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நீரும் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆரோக்கிய நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையற்ற நீராக நாம் இன்று எடுத்துக்கொள்கின்றோம். 3வதாக நம்மிடம் இன்று இருக்கக்கூடிய நம் நினைத்தால் நம் பிராணத்தை சரி செய்யக்கூடியது கலப்படம் இல்லாம, ஆனா கலப்படம் ஆயிருச்சு அங்கங்க இல்லையா? பொல்யூட்டட் ஏர் இருந்த போதும் நல்ல ஒரு அன்பொல்யூட்டட் என்வாயன்மெண்ட்ல நீங்க உட்கார்ந்து அற்புதமாக இந்த பிராணசக்தியை பிராணகும்ப ரெய்கி சிகிச்சை மூலியமாக, பயிற்சி மூலியமாக உங்களுடைய உடலில் நீங்கள் நிலைநிறுத்தினால் ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துடன் வாழலாம். ஸோ இந்த வகுப்பு வந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம் வெறுவிகையில. ஸோ விருப்பப்படுறவங்க தாராளமாக உங்கள் பெயர்களை நீங்கள் பதிவிடலாம். வாட்ஸ்அப்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர்கள்ல உங்களுடைய நேம் இதை நீங்க அனுப்பிச்சு விட்டீங்கன்னா, நாங்க ஒரு ஃபார்ம் அனுப்புவோம் உங்களுக்கு. அந்த ஃபார்ம்ல உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இப்ப நீங்க என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்ல இருக்கிறீங்க அப்படின்றத மட்டும் நீங்க தெளிவாக அதில் போட்டு அந்த ஃபார்மை நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்தரா வந்து இந்த கிளாஸ் வகுப்பு எப்போ ஆரம்பிக்க போறோம், எத்தனை மாணவர்கள் அப்படின்னா குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? அக்கறை இருக்கக்கூடியவர்கள், உடல் அக்கறை, உடல் மீது அக்கறை, ஆரோக்கியத்தின் மீது அக்கறை, ஆயுளின் மீது அக்கறை கொண்டவர்கள் தாராளமாக கண்டிப்பாக இந்த வகுப்பில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். சரிங்களா? இதற்கான செலவு எவ்வளவு சார் வரும்? பெரிய ஃபீஸ் எதுவும் வருமானா? நிச்சயமாக கிடையாது. சரிங்களா? நீங்க மருந்து மாத்திரைக்கு செலவிடுற செலவை விட மிகவும் ஒரு சொற்பமான தொகையாகத்தான் இருக்கும். நிச்சயமாக அனைவரும் இதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தொகையாகத்தான் இன்று கட்டணமாக இதை நிர்ணயம் செய்திருக்கிறோம். இலவசமாக கொடுத்தால் எந்த பொருளுக்கும் அங்கு வந்து என்ன ஆகும்? மதிப்பு கிடையாது. ஆகையால் நிச்சயமாக கட்டணம் கட்டி தான் நீங்கள் இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும்.
உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் இன்றியமையாததாக அமையும். அது 21வது நாள்ல நீங்க தாராளமாக சொல்லலாம். 21வது நாள்லயும் நீங்க வந்து எந்த ஒரு பலனையும் நாங்க அடையல சார் அப்படின்னா, நீங்க கட்டிய அந்த கட்டணத்தை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதில நாங்க எந்த ஒரு தடையும் நாம் சொல்லப் போவது கிடையாது. ஆகவே நீங்கள் அனைவரும் நல்ல ஒரு பிராணனுடன், பிராண சக்தியுடன், நல்ல ஒரு ஜீவனுடன், நல்ல ஆரோக்கிய நிலைகளில் என்றென்றும் நீண்ட ஆயுளுடன் நிலை பெற்று நல்ல ஒரு வாழ்வை வாழ்ந்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.